இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. ஏ கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் செதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். டேய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல, ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்க எல்லாம் சேர்த்து சேட்டை திவால் ஆக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே அழுவுற, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவ சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலைய நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு? ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில 10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க இங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபாய். அடேங்கப்பா! இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்?
2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்றும் இல்ல, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதுக்குதான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது. காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்க அப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கா. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்னா அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா.
அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்கெல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. ஸ்ரீனு ஒரு ஏழை தோசைக்காரன். அவன் தன்னோட சைக்கிள்ல தோசைய செஞ்சு வியாபாரம் பண்ணுவான். தோசை, மசால் தோசை, ரவா தோசை. ரொம்ப குறைவான ஜனங்க தான் அவரோட குரலை கேட்டுட்டு தோசை வாங்கி சாப்பிட வருவாங்க. ஸ்ரீனுவோட தோசை என்னமோ ருசியா தான் இருக்கு. ஆனா அவர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் ஒன்றும் கிடையாது. அவர் எப்பவுமே நொந்து போய் தான் வீட்டுக்கு போவாரு. என்னங்காச்சு, இன்னைக்கு கூட வியாபாரம் சரியா நடக்கலைங்களா? என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப இருக்கிற ஜனங்க முன்ன மாதிரி எல்லாம் தோசை சாப்பிடுறதே இல்ல. அப்பா, இந்த காலத்து ஜனங்களுக்கு பர்கர், பீட்சா இது மாதிரி தான் பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் யாருக்குமே தோசை பிடிக்கிறது இல்லப்பா. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? நிச்சயமா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்பா, நீங்க ஏன் வேற ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடாது? அதாவது பர்கர் இல்ல பீட்சா மாதிரி ஏதாவது. ஆனா இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே கண்ணா. எனக்கு வெறும் தோசை தான் போட தெரியும். முத்துக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு, எப்படி தன்னோட வியாபாரத்தை பெருக்கிறதுன்னு. நாளுக்கு நாள் அவரோட வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. மறுநாள் காலையில சீக்கிரமா ஸ்ரீனு வீட்டை விட்டு புறப்பட்டாரு. அப்புறம் இன்னைக்கு எப்பவும் போற வழியில போகாம வேற வழியில போனாரு. தோசை, மசால் தோசை, ரவா தோசை. இந்த வழியில ஜிம் இருந்தது. ஜிம்முக்கு வெளியில நிறைய பேர் இருந்தாங்க. இங்க இவ்ளோ கூட்டம் இருக்கு. நான் இந்த இடத்துல தான் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு நிச்சயமா எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். ஸ்ரீனு ரொம்ப சத்தம் போட்டு குரல் கொடுத்தாரு. தோசை, மசால் தோசை, ரவா தோசை. ஸ்ரீனுவோட குரலை கேட்டுட்டு ஒரு பாடி பில்டர் அவர்கிட்ட வந்தாரு. என்ன போட்டுட்டுங்க? ஒன்றும் வேண்டாம், நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். உங்ககிட்ட சிக்கனு, முட்டை தோசை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா போட்டு கொடு, சாப்பிட்றோம். முட்டை தோசையா? ஆமா, அது உங்ககிட்ட இல்லைங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, நாளைக்கு அந்த மாதிரி தோசை பண்ணி கொண்டு வாங்க. சரிங்க சார். ஸ்ரீனு தன்னோட சைக்கிள் அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நாள் முழுக்க ஸ்ரீனு வெவ்வேறு இடங்கள்ல தோசையை வித்தாரு. நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த தோசையை சாப்பிட்டாங்க. சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போனப்ப அவரோட முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்துட்டு லக்ஷ்மி கேட்டா, என்னங்க ஆச்சு, இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்ததா? வியாபாரம் நல்லா தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு புது ஐடியா கிடைச்சது. என்னங்க ஐடியா? முட்டை தோசை. முட்டை தோசையா? ஆமா, ஆனா நாம முதல்ல முட்டை தோசையை சாப்பிடுவோம். போ முத்து, கடைக்கு போய் 6 முட்டை வாங்கிட்டு வா. ஸ்ரீனு முத்து கிட்ட பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் கடைக்கு அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முத்து முட்டை வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்ரீனு தோசை போடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவர் வழக்கம் போல தோசை மாவை தவாவில் ஊத்தினாரு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல முட்டைய உடைச்சு அந்த தோசை மேல ஊத்தினாரு. அப்புறம் அதுல மசாலா தூளை போட்டாரு. பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, சாப்பிட்டு பாப்போம். ஸ்ரீனுவும் லக்ஷ்மியும் அந்த முட்டை தோசையை சாப்பிட்டாங்க. என்னங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பா, எனக்கும் கொடுங்க. முத்துவும் தோசையை சாப்பிட்டு பார்த்தான். அவனுக்கும் அந்த முட்டை தோசை ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கு மொத்த குடும்பமும் முட்டை தோசையை தான் சாப்பிட்டுச்சுங்க. மறுநாள் காலையில ஸ்ரீனு தன்னோட தோசை போடுற சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஜிம் பக்கம் போனாரு. இந்த தடவை அவரோட சைக்கிள்ல முட்டை ட்ரேவும் இருந்தது. தோசை, முட்டை தோசை, முட்டை மசால் தோசை. முட்டை தோசைன்னு சொன்னதும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சில பேருங்க அவர்கிட்ட வந்தாங்க. கூடவே இந்த பாடி பில்டரும் வந்தாரு. நிஜமாவே முட்டை தோசை கிடைக்குமா? ஆமாங்க சார். அப்ப எனக்கு ஒரு முட்டை தோசை போடு. அப்புறம் ஸ்ரீனு தோசை மேல முட்டையை உடைச்சு ஊத்தினாரு. அப்புறம் அந்த பாடி பில்டருக்கு முட்டை தோசை கொடுத்தாரு. முட்டை தோசையை சாப்பிட்டதுமே அந்த பாடி பில்டர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது. வாவ், அற்புதமா இருக்கு நண்பா.
நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. முட்டையும் தோசையும் ஒன்னா சாப்பிடுவோன்னு. ஒன்னு போடுங்க. அந்த பாடி பில்டர் முட்டை தோசைய சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாடி பில்டர்ஸ் முட்டை தோசைக்கு ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ஒரு மசாலா முட்டை தோசை. எனக்கு ஒரு முட்டை தோசை. முட்டை தோசை ஆர்டர் கொடுத்தாங்க. ஸ்ரீனு முட்டை தோசை போட்டுக்கிட்டே போனாரு. அப்புறம் கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ரீனு நடுல குரலும் கொடுத்தாரு. அதனால ஜனங்களோட பார்வை அவர் பக்கமா கவர்ந்தது. தோசை, முட்டை மசால் தோசை. ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. சில மணி நேரத்திலேயே ஸ்ரீனுவோட எல்லா தோசையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னைக்கு அவரோட வருமானமும் நல்லா கிடைச்சது. அவர் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. லக்ஷ்மி, இன்னைக்கு ரொம்ப நல்லா வியாபாரம் நடந்தது. எல்லா தோசையும் வித்து போச்சு. அடேங்கப்பா. நாளையில இருந்து நீதான் மாவரைக்கணும். கஸ்டமர்ஸுங்களுக்கு நம்ம முட்டை தோசை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரிங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுநாளும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீனு குரல் கொடுத்ததுமே ஜனங்க அவர்கிட்ட முட்டை தோசை சாப்பிட வந்தாங்க. ஸ்ரீனோட கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வெறும் 2 மணி நேரத்துக்குள்ள ஸ்ரீனோட தோசை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது தின வேலையா ஆயிடுச்சு. முட்டை தோசை ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்ரீனு நாள் முழுக்க கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு. ஸ்ரீனுவுக்கு நல்ல அதிர்ஷ்ட ஓட்டம் இருந்தது. இப்போ அவருடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸ்ரீனு இப்போ மினி டெம்போவும் வாங்கிட்டாரு. இப்போ அவரு சைக்கிளுக்கு பதிலா மினி டெம்போல முட்டை தோசை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாரு. சிட்டி முழுக்க அவர் செய்யற முட்டை தோசையை பத்தி தான் பேச்சு. அவர் டெம்போவை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்துடுவாங்க. தினமும் சாயந்தரம் ஸ்ரீனு தன்னோட மினி டெம்போவை எடுத்துக்கிட்டு பார்க்கு கிட்ட வந்துருவாரு. பார்க்ல ஏற்கனவே ஜெகனோட தோசை ஸ்டால் இருந்தது. ஆனா ஸ்ரீனு வந்ததுமே எல்லா கஸ்டமர்ஸும் அவர்கிட்ட போயிடுவாங்க. இந்த முட்டை தோசைக்காரன் ஜனந்த மேல என்ன மாயம் பண்ணானோ தெரியல. இந்த ஆள் வந்ததுமே ஜனங்க அவங்கிட்ட ஓடிடுறாங்க. இத நான் கத்துக்கிட்டே தீரணும். அன்னைக்கு ஸ்ரீனுக்கு கவனம் இல்லாத போது ஜெகன் ஸ்ரீனுவோட தோசை மாவுல மிளகா பொடியே கலந்துட்டாரு. இப்ப பாக்குற ஜனங்களுக்கு உன் தோசை எப்படி பிடிக்குதுன்னு. அப்புறம் ஜெகன் தன்னோட கடைக்கு போயிட்டாரு. ஸ்ரீனுக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. அவர் எப்பவும் போல தோசையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட கஸ்டமர் கிட்ட கொடுத்தாரு. வாவ் நண்பா, தினமும் நீ போடுற முட்டை தோசையை விட இது வித்தியாசமா இருக்கு. காரம் அப்புறம் சுவையும் கூட. ஸ்பைசி முட்டை தோசை. அதை கேட்டுட்டு ஸ்ரீனு தன்னோட தோசை மாவை டேஸ்ட் பண்ணாரு. அப்புறம் பக்கத்துல இருந்த மிளகா பொடி பாட்டில அவர் பார்த்தாரு. நிச்சயமா யாரோ இந்த மாவுல மிளகா பொடியை கலந்துருக்காங்க. ஆனா பரவாயில்ல விடு, ஜனங்களுக்கு இந்த ஸ்பைசியான முட்டை தோசை கூட பிடிச்சிருக்கு. இதத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. முட்டை தோசை, ஸ்பைசி முட்டை தோசை. அப்புறம் மறுபடியும் ஸ்ரீனுவோட டெம்போக்கு வெளியில கூட்டம் வந்தது. எல்லாருக்கும் புதுசா ஸ்பைசி முட்டை தோசை சாப்பிடணுன்ற ஆசை. ஸ்ரீனு முட்டை தோசை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஸ்பைசி முட்டை தோசை ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஜெகனை தவிர. நான் இப்படி பண்ணி தொலைச்சனே. நான் இந்த முட்டை தோசை வியாபாரத்தை நாசம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா தெரியாம நான் அவனுக்கு நல்லது செஞ்சுட்டேன். ஐயோ கடவுளே. ஸ்ரீனுவோட ஸ்பைசி முட்டை தோசை விற்கப்பட்டது. இதை பார்த்ததுமே ஜெகனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா பாவம், இனிமே அவரால் என்னதான் பண்ண முடியும்? ஜெகன் என்ன நினைச்சாரு? ஸ்ரீனுக்கு கடுதலை செஞ்சு அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாரு. ஆனா பாவம், அவரே தனக்கே குழிய தோண்டிக்கிட்டாரு. சோம்நகருங்கிற ஒரு கிராமத்துல ராஜு முட்டை விற்கிற வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். குளிர்காலம்ன்றதுனால கஸ்டமர்ஸோட கூட்டம் அதிகமா இருந்தது. அவன் எல்லா வருஷமும் குளிர்காலத்துக்காக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பான். நியூ இயர்க்கான சமயம் வந்தது. ராஜு எல்லாருக்குமே சுட சுட ஆம்லெட் அப்புறம் ஹாஃப் ஃப்ரை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். ஆனா எல்லா வாட்டியும் ராஜுவோட முட்டைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு கஸ்டமர்ஸ் போர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ புதுசா தேவையா இருந்தது. ஆரம்பத்துல நல்லாவே வித்து போச்சு. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் வியாபாரம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ராஜு கிட்ட இருந்து முட்டை வாங்குற ஜனங்க கம்மியாயிட்டாங்க. ஒருவேளை யாராவது வந்தாலும் அவங்க கடனுக்கோ இல்ல ஃப்ரீயாவோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜுவும் அவனோட மனைவி ரேஷ்மாவும் இப்படி யோசிச்சாங்க. இன்னைக்கு முட்டை கடையை திறக்க வேண்டான்னு நினைக்கிறேன். நீ இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணாத, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு வேளை போகலன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கூட விலகி போயிடுவாங்களே.
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சைக்கிள்ல போய் வேற கிராமத்துல முட்டைய வித்துட்டு வாங்க. சுட சுட முட்டைகளை சைக்கிள்ல வச்சு வித்தா கஸ்டமர்ஸ் வாங்கலாம் இல்லைங்க. நீ சரியா தான் சொல்றப்பா. நீ முட்டையை வேக வச்சு வை, நான் சைக்கிளில் போய் வித்துட்டு வரேன். ராஜு சைக்கிள்ல முட்டைகளை விற்கிறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பினான். அவன் கொஞ்சம் வித்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஊரா போய் இப்படியே சைக்கிள்ல முட்டைகளை விற்கலான்ட்டு யோசிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரு அவன் கிட்ட இருந்து முட்டையை வாங்க வந்துட்டு இருந்தாங்க. அண்ணே 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 முட்டையண்ணே அண்ணே இங்கே பாருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? வேக வச்ச முட்டை இருக்கு, ஆம்லெட் இருக்கு, முட்டை கறி கூட இருக்கு. என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். இன்னொரு வாட்டி நீங்கள் இங்கே வரவே கூடாது. இங்கே ரொம்ப வருஷமா எங்களுடைய முட்டை கடை இருக்கு. நீ வராத. நீ இங்க வந்து எங்க பிசினஸ் நீ வீணாக்காத. அண்ணா, எனக்கும் கடை இருக்கு, ஆனா வியாபாரம் இல்லை. அதனால தான் நான் யோசிச்சேன் ஊருக்கு போய் முட்டையை விற்கலாம்னு. ஆ எங்களுக்கு புரியுது. இங்கிருந்து போயிரு, இங்கே மறுபடியும் வராத. ராஜு ரொம்பவே நொந்து போய் வீட்டுக்கு போனான். அப்புறம் நடந்ததை எல்லாத்தையும் ரேஷ்மா கிட்ட சொன்னான். நாம இப்போ வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும் போலியே, இல்லைன்னா சாப்பிட கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்புறம் அவ்வளோதான். நாம இதை தவிர்த்து வேற என்ன பண்ண முடியும்? ரொம்ப வருஷமா நாம முட்டை வியாபாரத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதையும் விட்டுட்டா நமக்குன்னு எதுவுமே மிஞ்சாதுங்க. ராஜு ரொம்பவே சோகமா தூங்க போயிட்டான். இந்த பிரச்சனையை தீர்க்க வேற ஏதாவது பண்ணணும்ட்டு யோசிச்சான். எங்க போன? நான் கூப்பிடுறது கேக்குதா? ஆ, வரேங்க. சொல்லுங்களேன், என்னாச்சு? நாம ஒருவேளை முட்டையோட ரேட்டை கம்மி பண்ணா அப்போ கண்டிப்பா நம்ம முட்டையை தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஏற்கனவே நம்ம முட்டைங்களோட விலை கம்மியா தான் இருக்கு. இப்போ இன்னும் கம்மி பண்ணிட்டா நமக்கு எந்த லாபமும் இருக்காதே. அதோடவே நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ராஜுவும் ரேஷ்மாவும் அவங்களோட முட்டை வியாபாரத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தணும்ட்டு எல்லா விதமாவும் யோசிச்சு பார்த்துட்டாங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட பிறந்த ஊர்ல தங்க முட்டைகள் நிறைய வித்து போகும். நான் சின்னதா இருக்கும்போது அங்க தங்க முட்டைகளை காயினா மாத்தி அதை வித்துட்டு இருப்பாங்க. அதோடவே அது ரொம்பவே அழகாவும் ருசியாவும் இருக்கும். நிஜமாவா? நீ சொல்றது உண்மையா? ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம கடையில நல்ல வியாபாரம் நடக்கும். ரேஷ்மா சொன்னதை கேட்டு ராஜு ரேஷ்மாவோட பிறந்த வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டான். ராஜு தன்னோட மாமியார் வீட்ல தங்க முட்டை காயினை எப்படி தயார் செய்யறதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். சில நாட்கள் தன்னோட மாமியார் வீட்லயே இருந்து அவன் கோல்டன் எக் காயினோட ரெசிபிய கத்துக்கிட்டான். அந்த முட்டை அவிச்சதுக்கு அப்புறம் பாக்கறதுக்கு தங்க நாணயம் போலவே இருந்தது. ராஜு அந்த ரெசிபிய நல்லா கத்துக்கிட்டான். அவன் தன்னோட ஊரான சோம் நகருக்கு திரும்ப வந்ததுமே ராஜு திரும்ப கடைய திறந்துட்டான். அட பொண்டாட்டி, கேக்குதா? இன்னைக்கு கடைக்கு நீயும் வா. இந்த நாள் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாள். ஆ, நான் கண்டிப்பா போவேங்க. அந்த கடவுள் தயவால நாம நினைச்சது நல்லபடியா நடக்கணும். ராஜுவும் ரேஷ்மாவும் அவங்களோட புது ரெசிபிய கடையில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க எப்படி யோசிச்சாங்களோ அதே போலதான் நடந்தது. முதல் நாள் ஆரம்பமே ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஊர் முழுக்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊருங்கள்லயும் இந்த விஷயம் பரவிடுச்சு. அவங்க முதல் மாசத்திலேயே வருஷத்துக்கு தேவையான லாபத்தை சம்பாதிச்சிட்டாங்க. நியூ இயர்க்கான சமயமும் வந்துருச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா சஞ்சயும் நீதா மட்டும் ராஜு அப்புறம் ரேஷ்மாவை பார்த்து சந்தோஷமாவே இல்ல. சஞ்சயும் ராஜு கூடவே தன்னோட சமோசா கடைய ஆரம்பிச்சான். ராஜுவோட கடையில கஸ்டமர்ஸோட கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால சஞ்சய்க்கு பொறாமையா இருந்தது. அங்க பாத்தியா, அந்த ராஜு எல்லாருக்குமே முட்டை கொடுத்து கொடுத்து வசமாக்கிட்டா. பின்ன என்ன, நம்மளோட வியாபாரம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இந்த ராஜுவை நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அப்புறம் அடுத்த நாளே சஞ்சயும் அவனோட மனைவியும் சேர்ந்து ராஜுவோட கடைய அன்னைக்கு ராத்திரியே மாயமாக்கணும்ட்டு சூழ்ச்சியை செஞ்சாங்க. ராத்திரி ஆனதுமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ராஜுவோட தள்ளு வண்டியை திருடிட்டு அதை ரொம்ப தூரமா எடுத்துட்டு போய் ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுட்டாங்க. காலையில ஏந்திரிச்சதுமே ராஜுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அங்க அவனோட கடையே காணோம். ராஜுவும் ரேஷ்மாவும் இதை தாங்கிக்க முடியாம அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தைரியத்தையே இழந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நொந்து போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜு இப்படி சொன்னான். என்ன நடக்குது?
கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இன்னும் ஒன்றும் கெட்டு போகலைங்க. நாம திரும்ப வியாபாரத்தை ஆரம்பிக்கலாங்க. எல்லா நல்ல விஷயங்கள் மேலேயும் கண்ணு பட்டுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ராஜுவும் ரேஷ்மாவும் கவலையா இருந்தா, இன்னொரு பக்கம் சஞ்சயும் நீதா சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களோட சமோசா வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ராஜுவும் ரேஷ்மாவும் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்துல இதுக்கு பின்னாடி சஞ்சய் அப்புறம் நீதாவோட கைதான் இருக்கும்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம மறுபடியும் கடையை போட்டோம்னா அதுக்கு நேரம் காசெல்லாம் தேவைப்படுமே. அதுக்குள்ள குளிர்காலம் தீந்துடும். நாம ஏன் நம்மளோட வியாபாரத்தை வீட்லயே ஆரம்பிக்க கூடாது? இதால நம்ம கஸ்டமர்ஸும் நம்ம கூடவே இருப்பாங்க. அப்புறம் இப்படியே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அடுத்த வருஷத்துல நாம புது தள்ளு வண்டியை வாங்கிடலாங்க. ராஜுவும் ரேஷ்மாவும் அவங்க வீட்லயே முட்டை வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க அவங்களோட வீட்லயே வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சாங்க. நீ சொன்னது நல்லதா போச்சு. பாரு, மறுபடியும் நம்ம கடை ஓபன் ஆயிருச்சு. ராஜு அப்புறம் ரேஷ்மாவோட இந்த வீட்டு வியாபாரத்தை பார்த்து சஞ்சய்க்கும் நீதாக்கும் பொறாமையால வயிறெறிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதோடவே அவங்களோட சமோசா விற்பனையும் நின்னுடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கஸ்டமர்ஸும் ராஜுவோட முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ராஜுவும் ரேஷ்மாவும் அவங்களோட தள்ளுவண்டி வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட கோல்டன் காயின் எக் மறுபடியும் ஊர் முழுக்க சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு.